பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வேத பகுதியில் ஒரு வார்த்தை உன் ஒளி வந்தது. இந்த உன் ஒளி என்று நமக்கு ஒரு ஒளியை அந்த வசனம் காட்டுகிறது. நம்முடைய ஒளி யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று, வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று இயேசு அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்துல ஆண்டவருடைய ஒளி வந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். என்னவென்றால், எழும்பி பிரகாசி. ஏன் எழும்ப வேண்டும் என்றால், பலவிதமான நெருக்கங்களிலும் சூழ்நிலைகளிலும் நாம் சூழ்ந்து இருக்கிறோம். அதிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். எந்த நம்பிக்கையில எழும்புகிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மேல பிரகாசிக்கிறபடினாலே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்ம இடத்துல வந்தபடியினாலே ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார். சரி, ஆண்டவருடைய ஒளி என்ற இயேசு என்கிற அந்த ஒளி வந்ததினாலே கிடைக்கக்கூடிய 3 ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4 வசனம், ஆண்டவருடைய ஒளி அல்லது வெளிச்சம் வந்ததினாலே இருள் தானாக மறைகிறதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை இருளிலே தள்ளினதோ, எதெல்லாம் உங்களை இருட்டறையில உட்கார வைத்ததோ, அவைகளை எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற ஒரு ஒளி அல்லது வெளிச்சம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தபடியினாலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய இருளை நீங்கள் சந்தித்தாலும் அவைகள் உங்களில் இருந்து எடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்குள்ள பிரகாசமாயிருப்பார். 2வது, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒளியாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் நம்முடைய வாழ்க்கை சுக வாழ்வு துளிர்க்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே சோர்ந்து போகிற, தளர்ந்து போகிற, மடிந்து போகிற நம்முடைய வாழ்க்கை இயேசுவாகிய ஒளி வந்ததினாலே அதை துளிரச் செய்கிறார். வெறும் துளிரோடு நின்று விடாதபடி அதை வளரச் செய்கிறார், கனி கொடுக்க வைக்கிறார், அது பலன் கொடுக்க வைக்கிறார். நிச்சயமாகவே இயேசு வெளிச்சமாய் உங்களில் வந்து உங்கள் வாழ்க்கையை துளிரச் செய்வாராக. 3வது, ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவருடைய ஒளியாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று அந்த வசனம் சொல்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இத்தனை நாட்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் துக்க நாட்களில் கடுமையான நெருக்கங்களின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என்கிற ஒளி வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது, வந்திருக்கிறது. அவர் நமக்குள்ளே வந்து பிரகாசிப்பார். அந்த கவலை, கண்ணீர், வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களை சந்தோஷத்தினாலே நிரப்புவார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.